ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் சிவா கன்னித்தாய். இது எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துருப்பீங்க. வீட்டில் வந்து பெண்கள் தனியாக இருப்பீங்க, குழந்தைய வச்சுட்டு தனியாக இருப்பாங்க, வயசானவங்க தனியாக இருப்பாங்க, அதுலேயும் முடியாதவங்க வயசாகியும் முடியாமல் வீட்டில் கூட நடமாட முடியாமல் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பெண்கள் வந்து வீட்டில் தனியாக விட்டுட்டு தான் ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க. இப்போது என்ன மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து தனியாக இருக்கலாம். பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க. அக்கம் பக்கம் எவ்வளோ தான் வீடுங்கள் இருந்தாலும் நம்ம வந்து எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் பொய் சொல்லலை, இது உண்மை. அதே மாதிரி இதில் வந்து உண்மையாக நடந்தது. ஆனால் நான் யார் என்ன அப்படின்றத மட்டும் சொல்லலை. ஆனாலும் நம்புங்க, இது உண்மை நடந்தது. போன வாரம் உண்மையிலே நடந்தது. சரிங்களா? இதுக்கு மேலே வந்து நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஆனால் இது உண்மை. ஊரில் ஒருத்தவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா மண் சுவர், களிமண் வச்சு, முன்னால காலத்தில் களிமண் வச்சு தான் வீடு கட்டுவாங்க. அந்த மாதிரி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மேலே கொஞ்சம் கல் வச்சு வீடு கட்டி ஓடு போட்டிருந்தாங்க. ஓடு போட்ட வீடு தான் ஊரில் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கட்டின வீட்டை வந்து என்ன பண்ணாங்க, சரி கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்க, வீடு வந்து எடுத்து கட்டினப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கட்டிட்டோம். எப்படி கட்டினோன்னா, சுற்றி அந்த மண் சுவரை விட்டுட்டோம். சரி, காம்பவுண்ட் சுவர் இப்போதைக்கு கட்டுற சூழ்நிலை இல்லை அப்படின்றதுனால வந்து விட்டுட்டு வந்துட்டு என்ன பண்ணோம், சரி சுற்றி மட்டும் நல்லா கட்டிக்கலாம், வெளியில் காம்பவுண்ட் சுவர் வந்து நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் கடன்லாம் முடிஞ்சக்கப்புறம்ன்ற மாதிரி ஐடியாவெலாம் அவங்க பிளான் பண்ணி கட்டாங்க. இதுவே எக்கச்சக்கமான கடன்கள் ஆகிவிட்டது. அதனால் வந்து இவங்க இன்னுமே வந்து அந்த இடத்த வந்து ஒன்றும் பண்ணலை. இப்போது மழை பெஞ்சது இல்லையா, மழை காலத்தில் வந்து என்னாச்சு, எல்லாம் களிமண் சுற்றி தட்டி எடுத்த உடனே என்னாது, அப்படியே உடஞ்சி விழுந்துருச்சு எல்லாமே. சரி, நம்மளுக்கு வந்து தேவையில்லை, அக்கம் பக்கம் எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்க, எல்லாம் பழக்கமானவங்க தானே, எதுக்கு, சரி கடன்லாம் அடைஞ்ச பிறகு நம்ம ஏதாவது மேற்கொண்டு காசு ரெடி பண்ணி கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து யாருனே தெரியல, ஊர்காரங்களும் இல்லை. ஊர்காரங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி சொந்தக்காரங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஏரியா அது வந்து. அப்படி இருந்தும் எப்படி தான் வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னே தெரியல. ஃபஸ்ட் நாள் வந்து செடியெல்லாம் வந்து பிடுங்கி போட்டிருந்தது. பின்பக்கம் வந்து அவங்க இப்போ வீடு வந்து புதுசாக எடுத்தது வந்து தெற்க பார்த்த வாசல், தெற்க பார்த்து ஒரு வாசல் ஒன்றும், வடக்க பார்த்த ஒரு வாசலும் ஒன்று எடுத்திருந்தோம். அதை வந்து அதான் பின்பக்க வாசல், இப்படியே சொல்லிடுறேன். பின்பக்க வாசல் வந்து என்னென்னா எப்போவுமே அவ்வளோவா திறக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் வந்து தனியாக ஆள் இருக்காங்க. பகலில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வெளியே கிளம்புனோன்னா என்ன பண்ணுவாங்க, பூட்டி தான் வச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து ஏதோ சத்தம் கேட்குது அப்படி சொல்லிட்டு போய் பார்த்தா செடியெல்லாம் பிடுங்கி போட்டு இருந்தது. எதுக்கு, திருடுறதுக்கா இல்லை நகை எதுவும் எடுக்கிறதுக்கா, எதுக்குன்னு இன்னும் வரைக்கும் எங்களுக்கு வந்து கெஸ் பண்ணவே முடியலை. அவங்க பேசுகிறத வச்சு நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இங்கே எதுவும் இல்லை. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது ஒரு நாள். சரின்னு இவங்க என்ன பண்ணாங்க, சரி ஏதோ சின்ன பசங்க வந்து காமன் சோறு இல்லாமல் இருக்கு இல்லையா, அதனால் வந்து விளையாட வந்த பசங்க ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டாங்கன்ட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம், திரும்பவும் நட்டி வச்சாங்க அப்படின்னு சொல்லி நட்டிலாம் வச்சோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அதை நட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் திரும்ப ஏதோ இவங்க துணி காய வச்ச துணியெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பின்பக்கம் போனப்போ பார்த்திங்கன்னா திரும்ப பிடுங்கி அதெல்லாம் உடச்சி போட்டு செடியெல்லாம் அப்படின்ற மாதிரி உடச்சி அங்கங்கே தூக்கி போட்டு வீசி போட்டு ரோஸ் செடி எல்லாம் செடி அந்த மாதிரி போட்டு வச்சுருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஏதோ பிள்ளைங்க தான் மறுபடியும் ஏதோ பண்ணுறாங்க போல் அப்படின்ட்டு அன்னைக்கு விட்டுட்டோம். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விட்டாச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்து வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க. திங்கக்கிழமையும் வந்து வீட்டில் இருந்தாங்க, ஆள் இருந்தாங்க. அதனால் அன்றைக்கும் வரல. செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா திரும்பவும் ஈவினிங் டைமில் கரெக்டாக வந்து ஒரு 2லேருந்து ஒரு 4:30 மணிக்குள்ளே தான் இந்த இவ்வளவும் நடக்குது. அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் நடந்ததும் இப்படி தான். அதான் கொஞ்சம் நேரம் கழித்து நடந்ததும் அந்த 2 ஹவருக்குள்ளே தான். மறுபடி வர்றது, அந்த 3ஆவது நாள் வர்றதும் வந்து பார்த்திங்கன்னா 3ஆவது தடவையாக அது மாதிரி வர்றதும் இதே டைம் தான். ஊருள்ள பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரவுண்டு வந்துட்டு ஆள் இல்லை அப்படின்ற டைமில்
வீட்டுள்ள வர்றது வந்து பக்கத்து வீடு கேட்டு வழியாக உள்ளே வந்து அந்த மாதிரி இருந்திருக்குது. இதை வந்து நாங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து எப்படி இருந்து மேலேருந்து பார்த்ததா சொல்கிறாங்க, மாடி மேலே போய் பார்த்ததா சொல்கிறாங்க. ஆனால் செகண்ட் டைம் வர்றப்போ வந்து பின்பக்கம் கதவை வந்து வேகமாக தட்டி இது பண்ணோன்னா இவங்களுக்கு பயமாயிடுச்சு. வீட்டில் ஏற்கனவே அவங்க வயசானவங்க, நடக்க முடியாது, அந்த மாதிரி இதில் இருக்காங்க. இவங்க ஆனாலுமே வந்து கொஞ்சம் தைரியமான ஆளுனோடனே யார்டா அது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திட்டி கெட்ட வார்த்தை போட்டு திட்டி, இதோட நான் இனிமேட்டு வந்து ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசி இது பண்ணியும் அதுக்குள்ளே இன்னொருத்தர் போயிட்டு மாடியில் போய் பார்த்து பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் சத்தம் கொடுத்துருக்காங்க. யாரும் வரல, யாரும் இல்லை, அவங்களையும் குறை சொல்ல முடியாது, யாருமே இல்லை, இவங்களும் சத்தம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டு யாருன்னே தெரியல கடகடன்னு மறுபடியும் அந்த செவுறு வந்து விழுந்தது வந்து சும்மா நம்ம இப்படி காலை தூக்கி போட்டால் போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது போல். அதுலேருந்து தாண்டி குதிச்சு உடனே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு திரும்பி பார்க்காங்க. ஆனால் முகம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, ஹெல்மெட் போட்டிருக்கனால போயிட்டாங்க. இப்போ இருந்தாலும் வந்து எவ்வளோ ஒரு பயம். ஆனாலும் எதுக்கு வராங்க, எதுக்கு ஒன்று பொருள் ஏதாவது திருடுறவனா. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினு கொஞ்சம் பொருள் இருக்குது. வரவனாக இருந்தால் சரி, அதை எடுக்கிறதுக்கு தான் வரணும் இருந்தால் கூட நைட்டு தான் வருவானுங்க. இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஷாக இருக்குது. எதுக்கு வராங்க, அது ஒரு தூக்கமே இல்லாமல் பாவம் அவங்க ஒரு வாரமாக ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் தான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான், சரி இது வந்து அக்கம் பக்கம் தெரியாமல் இருந்தாலும் நாளைக்கு எல்லாருக்கும் பிரச்சனை தானேன்னு சொல்லிட்டு 2ஆவது நாள் நடந்தோன்னே வந்துட்டு ஊர் உள்ள தான் இப்போ நல்ல ஒரு பெரிய இதில் இருப்பாங்க இல்லையா தலைவர், அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னால் வந்து சரி கம்ப்ளைண்ட்டாக போச்சுன்னா என்ன ஏதுன்னு ரொம்ப பயங்கரமாக அதுவாக போகும். அதனால் வந்து நான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸ்டேஷனில் இருக்கனால அவங்கள்ட்ட சொல்லி நம்ம ரவுண்ட்ஸ் மாதிரி வர வைக்கலாம். அந்த டைமில் வந்து யார் ஊருள்ள வரா, யார் தெரியாதவங்க போகிறான்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து இவங்களுக்கு பயமாகவே இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியல, எதுக்கு வராங்க அப்படின்றதும் தெரியல. பார்த்திங்களா, அதுதான் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை. அவங்க தான் நான் தான் சொல்கிறேன்ல, சுற்றி கடனாக தான் வாங்கி வச்சுருக்காங்களே தவிர ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து என்ன சொல்ல வரேன்னா, வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. யார்கிட்டையும் வந்து உண்மையாக பேசாதீங்க. இன்னது இருக்குது, இன்னது என் குடும்பத்தில் இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி எதையுமே வெளிப்படையாக பேசாதீங்க. இந்த பிரச்சனை வந்து எதுக்காண்டி வருதுன்னு இன்னுமே எங்களுக்கு தெரியல. நான் பொதுவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு யார்கிட்டையும் வந்து சொல்லக்கூடாத நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை கூட நான் இதில் வெளிப்படையாக சொல்லலை. அந்த மாதிரி விஷயங்களை வெளியில் சொல்லாதீங்க. எப்படி இருக்கணுமோ கவனமாக இருந்துக்கோங்க. வயசானவங்களை தனியாக விட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பாக ஒரு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ண தெரிகிற அளவுக்காவது அவங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருங்க. இவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க, பதட்டம் இருக்கு இல்லையா, பதட்டத்தில் அவங்க வந்து ஏதாவது இது பண்ணிடக்கூடாதுன்றதில் நீங்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெண்கள் கவனமாக இருங்க. குழந்தைய வச்சுட்டு குழந்தைய வெளியில் விட்டேன், அங்கே தானே இருந்து விளையாடுறாங்க, இங்கே தானே இருந்து விளையாடுறாங்க அப்படி சொல்லி அசால்ட்டாக விடாதீங்க. 2 பக்கம் கதவு இல்லை மாடி மேலே இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோக்கு சேஃப்டியாக இருக்க முடியுமோ அவ்வளோ சேஃப்டியாக இருங்க. காடு மாதிரி இருக்கிற இடத்துல கூட கவனமாக இருந்துடலாம் போல், சிட்டி மாதிரி இருக்கிற இடத்துல அவ்வளோ பிரச்சனைங்க வருது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. புதுசாக என் சேனல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. இப்போ ஒரு லைக் பண்ணி, இது வந்து உண்மை சம்பவம் சொல்லிட்டேன், இதோடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இத்துடன் சிவா கன்னிதாய். பாய் பாய் பாய்.